ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை இருக்கிற கணேசத்தில் வெளியே நினைக்கிறோம். நம்ம இப்போ வந்து டின்னர் இருக்குது. டைம் ஆச்சு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஷோ போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு ஷோ. நான் கரெக்டாக பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். மதகஜ ராஜா படம் பார்க்கறதுக்காண்டி வந்து சீக்கிரமாக வந்திருக்கேன். நல்லா சீக்கிரமாக உள்ளே போயிட்டு சீக்கிரம் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். சான்ஸ் வந்தீங்கன்னா பழக்கம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்த்து வீடியோக்குள்ள போகலாம். இருக்கிறதே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் இருப்போம். விடாமுயற்சி டீஸ் இருக்குது. இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குங்க இந்த தேட்டரில். தேட்டர் சைடு வீடு வந்து பார்க்குறதுக்கு எப்படி தாங்க இருக்கும். தேட்டரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபேமஸான தேட்டர் தான். ஆனால் ஒரே ஸ்க்ரீன் தான் இருக்குது. மக்களே ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு பார்த்தாலுக்கு படம் சூப்பராகவே போயிட்டுருக்கு. எல்லாம் காமெடியாக எங்கேயுமே போயிட்டுருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து சைடு பால்கனி, அந்த பக்கம் வந்து பாத்ரூம் இருக்குது, வாட்டர் இருக்குது, இந்த பைக் பார்க்கிங்கு, அவ்வளோதான். சைடு வியூ. ஃப்ரண்ட் வியூ வந்து ஏற்கனவே போயிருக்கேன். அது நிகழ்ச்சி காட்டுறேன். ஓகேவா? தேட்டரோட ஃப்ரண்ட் வியூ. நம்ம ஆல்ரெடி ஸ்டார் படம் வந்து இங்கே தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அது வந்து தேட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 rupees தான். கொடுக்குற காசுக்கு ஒருத்த தான் எனக்கு தோணுது. நான் வந்து பால்கனி போகணும் தான் நினச்சேன் நான். பட் ஆனால் பால்கனி வந்து போயிட்டாங்களாமா. அதனால் பால்கனி வந்து போக முடியல. கீழே தான் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கைஸ், மதகஜ படம் பார்த்தாச்சு. படம் உண்மையிலே சூப்பராக என்ஜாய் செம்மையாக இருந்துச்சு. நான் ஃபுல் ரிவ்யூ வந்து வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா? மெய்யாலுமா வெப்ப என்ன நெய்யாகுமா, நல்ல வேலை. அந்த மாதிரி மதகஜ ராஜா படம் கிரிஞ்சா இருக்குன்னு நினைச்சேன். பட் ஆனால் உண்மையிலேயே படம் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நல்ல ஒரு 2.5 hours கிட்ட படம் ஓடிச்சு. நல்லா ஒரு காமெடியாக, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, ரொம்பவே சூப்பராக செம்மையாக போச்சுங்க. பாட்டு எல்லாமே ரொம்ப கிரிப்பிங்காக இருந்துச்சு. கதை வந்து டக்கு டக்குன்னு மூவ் ஆனது எல்லாமே வந்துட்டு அந்த காலத்துல வந்து இப்படி யோசிச்சு எடுத்திருப்பாங்க அப்படின்னு மாதிரி ஃபீல் வந்துச்சு. வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டேன். எனக்கு வந்து படத்தில் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஒரு படத்தை வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய மக்கள் வேறு வந்து ரிவ்யூ வேறு ஃபர்ஸ்ட் டே வந்து பார்க்குறப்ப எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக்குன்னு வேறு சொல்லியிருந்தாங்களா. அதனாலவே அந்த மைண்ட் செட்டில் ஓவராக பாசிட்டிவோடு உள்ளே போய் பார்க்குறப்போ படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லாவே காண்டாச்சு. காமெடி எல்லாமே அல்டிமேட்டு, தாறுமாறு, சூப்பர். சந்தானம் வேற லெவல் பண்ணிட்டாரு. சீக்கிரம் வாங்க சார், மாற்றி போய்க்கலாம். எல்லா கேரக்டருமே சூப்பராக, அந்த உள்ளே போனது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த அஞ்சலோட அப்பா கேரக்டர் ஒன்று இருக்கும், அதெல்லாம் பயங்கரமான காமெடி, செம்மையாக இருந்துச்சு. மணமோளோட இதுவும் சூப்பராகவே இருந்துச்சு. அதில் வந்து வில்லன், ஹீரோ, கிளாஷு, இப்போ வந்து ஃபைனல் வந்துட்டு ஒரு 6 pack ஃபைட் ஒன்று, அதுவும் வந்து மரணமாக இருந்துச்சு. ஏன்னா விஷயம் நீ ட்ரோல் பண்ணீங்க, வைரல் ஃபீவர் இருந்தவன் வந்துட்டு ஏதோ அந்த நோய் இந்த நோய் சொல்லிட்டு மீமாவை போட்டீங்க. தலைவன் பாடுற வந்து மாதம் 6 pack காமிச்சு தலைமை வந்திருக்கான தலைவன் அப்படின்ற அளவுக்கு வேற லெவல் பண்ணிட்டாப்புல விஷாலு. படத்தை வந்து சின்னதாக மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் மிஸ்டேக் தான். ஃபைட்டும் சீனும் அப்படி தான். அது கொஞ்சம் வந்து காமெடியான ஒரு ஆக்ஷனுமே காமெடியை எடுத்து ஒரு 0.5 கிரிஞ்சு எல்லாம் கலந்து வச்சு ஒரு 0.5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். மற்றபடி வந்து ஃபைட்லாம் வந்து ரொம்ப வந்து ரியாலிட்டிக்காக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்காது. விஷால் வந்து நடந்து வருவார், அடிச்சு எப்படி எல்லாம் வானத்தில் பறப்பாங்க. விஷால் வந்து பறந்து தான் வந்து சண்டை போட்டிருப்பாரு. ஆம்பளை படத்தில் எப்படி கார் பறக்கும், அது மாதிரி விஷால் வந்து பறந்துகிட்டு இருப்பாரு. அதை வந்துட்டு ஏன்னா 10 வருஷம் முன்னாடி அந்த படம் அப்படிதாங்க இருந்திருக்கும். மேபி அப்போ வந்தப்போ கூட இந்த படம் அந்த ஓடி இருக்காது. ஆனால் இதோட ப்ளஸ்ஸே வந்துட்டு 10 வருஷம் கம்மிட்டு போகிறனால இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு ஒரு காமெடி ஃபிலிம் வந்து நான் லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல வந்து பெருசாக வந்து பார்த்ததே கிடையாது. மேபி லவ் டுடே வந்து கொஞ்சம் லவ் ப்ளஸ் காமெடி, அது வந்து ஆனால் 2K காமெடியாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் டபுள் மீனிங்லாம் வச்ச மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இல்லாமல் கொஞ்சம் பழைய காலத்தில் காமெடி எப்படி இருந்தால் ஒரு டீசெண்டாக சூப்பராக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கண்மையை சூப்பராகவே இருந்துச்சு. சந்தானம் வந்து முன்னாடி வேற லெவல் பண்ணிட்டாப்ல. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இன்னும் லீக் வெளியே வந்துருக்கும். ஸ்பாய்லரா ஆரி வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து பாசிட்டிவாக பார்த்தா பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக பார்த்தா நெகட்டிவாக இருக்கும். ஒரு இன்னொரு சைடு ஹீரோ வந்துட்டு இப்போ இருக்க காலத்தில் வந்து கேமே வந்தாச்சுங்களேன், ஒரு மாசான பிஜிஎம் போட்டு சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ணனால கொஞ்சம் வந்துட்டு அப்படியே பிளைனாக வந்துட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. அது வந்து மணிவண்ணனோட கேரக்டர் வந்து முன்னாலே படத்தில் வந்து இருக்குது. அதுவே ரொம்ப சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. பாதிக்கு மேலே வந்துட்டு மணிவண்ணனோட டப்பிங் வந்து ப்ராப்பராக இல்லை. மேபி அவர் நம்ம கூட இல்லாமல் போனால அது மேபி காம்பன்ஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து அப்படியே ஆனால் கொஞ்சம் விசிபிளாக தெரிஞ்சிச்சு. மற்ற வழக்கமா எல்லாம் முயற்சி படத்தோட அப்டேட்டு படம் வராமல் இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன வருத்தம் கவலை இருந்தாலுமே தலை அஜித் உண்மையிலே வேற லெவலுங்க. அந்த ரேஸ் சாம்பியன் வந்துட்டு 2nd place வந்து வாங்கியிருக்காங்க அஜித்தும் அவங்க டீமும் சேர்ந்துட்டு. அதில் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
அஜித் மட்டும் தான் வந்து நம்ம இந்தியன் ஃபிளாக் எடுத்துட்டு வந்து ஹோஸ்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பக்கத்துல இந்த ஃபாரினர்ஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரி எந்த ஒரு எதுனே தெரியல. அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டு ஒரு பெருமையா இருந்தாலுமே அவங்க எந்த கண்ட்ரிக்கு வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல, அந்த காட்டுறது இல்லை. ஆனா இப்போ வந்து வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபிளாக் வந்து தலை அஜித்தோட சேர்த்து அந்த விஷயம் வந்து ரொம்பவே வந்துட்டு ஃபேமஸா ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கா வந்து வேர்ல்டு ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. உண்மையிலே வந்து அஜித் வந்து உண்மையை வேற லெவல் தான். விடாமுயற்சி படத்தோட டீசர் வந்துட்டு தியேட்டரோட இன்டர்வல்ல போட்டுருந்தாங்க. அப்பயே அவரோட இது வைபே வேற லெவலில் இருந்துச்சு. அந்த பிஜிஎம்மோட பார்க்குறப்ப சூப்பராகவே இருந்துச்சு. விடாமுயற்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தலையோட இந்த ரேசிங் இந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் என்ன பார்க்காம கண்டிப்பாக போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பொங்கல் அடுத்து நல்லா லீவ் இருக்கு. கலா தியேட்டர் பற்றி நான் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ஸ்டார் படத்தில் வந்து விளாக் எடுத்து போட்டிருக்கேன். தியேட்டரை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த டைம் வந்து தியேட்டர் போய் பெருசாக வந்து விளாக் பண்ண முடியல. வந்து நான் வந்து சீக்கிரமாகவே வந்து இந்த வீக் வந்து திரும்ப வந்து கேரளா போகிறேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து கேரளா போய் ஒரு வெட்டிங் போன வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸாக வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம வந்து லிங்க் தரேன், கமெண்ட்ல ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக எங்கே இருந்தீங்க செம்மையாக இருக்கும். அடுத்தவங்க கேரளா போகிறேன். அதுவும் ஒரு மேரேஜ் தான். இன்னொரு இடத்துக்கு போகிறேன். அதோட விளாக்கும் வந்து ரெகுலராக அப்படியே அப்டேட்டாக வரும். அண்ட் வந்து இந்த வாரத்தில் வந்து ஜல்லிக்கட்டுக்கு மாதிரி போவேன். அதை வந்து மேபி லைவோ இல்லாட்டி விளாகோ வந்து எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். லைக் பண்ணுங்க. படம் மத கஜாரத்தை படம் போகலாம் வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ஷேர் பண்ணிட்டு, நான் வந்து பெரிய ஆள் கிடையாது, ஆனால் நானே ஒரு சின்ன ஒரு காமன் பர்சனை வந்துட்டு படம் பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்றக்காண்டி நீங்களும் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 200 ரூபாய்க்குள்ள வந்து இந்த படத்துக்கு செலவு பண்ணி பார்க்கறது வந்து ஒத்தான படம் தான். எனக்கு வந்து இந்த படத்துக்கு 10 பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு 8.5 அந்த மாதிரி ஒரு ரேட்டிங் நான் கொடுப்பேன். ஏன்னா பாட்டு சூப்பராக இருந்துச்சு. மை டியர் லவர் பாட்டு வந்து உண்மையிலேயே செம்ம வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் வந்து படம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டில் வந்து இன்னொரு பாட்டு வருது, விஜயாரங்கர் பாட்டு வருது. அதுவும் பாருங்க பயங்கர வந்து வைபாக இருக்கும். ஆனால் அவ்வளோ அந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா?